ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பாலா பிரேம்குமார். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட டைம் இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கு பெங்களூருக்கு. ஸோ கேஜிஎஃப் டு பெங்களூரில் டெய்லி ட்ரெயினில் போயிட்டு வரனால எனக்கு கிட்ட டைம் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 வந்து ஒரு சர்வீஸ் எடுத்துருக்கு நான். ஸோ அந்த சர்வீஸ் எடுத்து என்னென்ன இஷ்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து சுத்தமாக பிக்கப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வண்டியில் வந்து பிக்கப் இல்லை, செயின்ஸ் பாக்கெட் சேஞ்ச் பண்ணோம், பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணோம், பேக் இது டிஸ்க்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் பண்ண செல்ஃப் மோட்ரு ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, கிளச் பிளேட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். பிக்கப் சுத்தமாக இல்லை. என்கிட்ட டைம் இல்லாத காரணத்தால் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது என்னத்துன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வீடியோ நம்ம அலட்சியம் பண்ணுறோம் தெரியுங்களா, டைம் டு டைம் சர்வீஸ் பண்ணாமல் போகிற இல்லைங்களா, அதனால் என்ன ஆகுதுன்னா இஷ்யூ வந்து பெருசாக போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் பர்டிகுலர் டைம் டு டைம் உங்கள் வண்டி வந்து சர்வீஸ் பண்ணிங்கன்னா மெயின்டைன் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போகலாம், வண்டி லைஃப் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இந்த ஒரு வீடியோ மூலிமா நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஷாக் அப்சர் வந்து போயிடுச்சு. டபுள்ஸில் போனால் ஸ்பீட் கட்டில் வந்து ரொம்ப நம்மளுக்கு சஸ்பென்ஷன் ஆகி கீழே டச் ஆகுது, இல்லை தூக்கி போடும் மேலே, அந்த மாதிரி ஷாக் அப்சர் இருக்குது. இதோடைய காஸ்ட்டு எவ்வளோ, ஏன்னா இதோடைய பட்ஜெட் எவ்வளோ சர்வீஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரிஜினல் ஐட்டம்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் பர்ச்சேஸ் பண்ணல, கஸ்டமர் கையிலேருந்து நான் இந்த ஐட்டம்ஸு நீங்கள் பர்ச்சேஸ் வாங்கன்னு சொன்னேன், அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்குன்னா 2 இண்டிகேட்டரு. ஸோ இண்டிகேட்டர் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 174 ரூபா. ஓகேங்களா, இதுக்கு இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு 4 மணி. ஸோ எனக்கு இந்த டைமுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் நான் சீக்கிரமாக கொடுக்க முடியும், நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதனால் மிட் நைட் 4 மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணால், பேக் 2 இண்டிகேட்டரு, அப்புறம் டிஸ்க் பேடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. இது கிளச் பிளேட் ரேட் பார்த்தீங்கன்னா 914 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்பாக்கெட் ரப்பரு, இன்ஜின் ஆயிலு, செயின்ஸ் பாக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஷாக் அப்சருடைய ரேட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனு உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1732 ரூபா ஒரு ஷாக் அப்சர் ரேட்டு. ஸோ இப்போ 1732 ரூபா கொடுத்துவாங்கன்னா ஏறக்கூடிய நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 2800 ரூபா கிட்ட வந்துடுது. ஓகேங்களா, இந்த 3000 ரூபாய்னே வச்சுங்களேன். இந்த 3000 ரூபாய் நம்ம இந்த ஷாக் அப்சர் நம்ம வாங்குகிறோம் போகிறோன்னா, இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 15 வருஷம்னா வரணும் இந்த ஷாக் அப்சர். ஏன் இந்த ஷாக் அப்சர் வருது இல்லை, ஏன் இது மாதிரி வரமாட்டேங்குதுன்னு கேட்டால், நீங்கள் சில பேர் கம்பெனி சொல்லுவாங்க 3 பேர் ட்ரிபிள்ஸ் போட்டு வண்டி ஓட்டுவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நீங்கள் பேக் போய் பாருங்கள், ஷாக் அப்சர் எப்போவுமே வந்து ஸ்டீலில் கொடுப்பாங்க. இந்த சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஒரு வார்த்தை சொல்கிறேன், இது வந்து ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓல்டு ஹோண்டா, ஹீரோ ஹோண்டா CD100 நீங்கள் பாருங்கள், இந்த ஷாக் அப்சருடைய ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எம்எஸில், அதாவது இந்த மெட்டலில் கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் வந்து ஹார்ட் ஆயிரும், டெம்பர் வந்து கம்மியாயிடும், அந்த மாதிரி இஷ்யூ வரும். ஆனால் ஸ்டீலில் வந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் CD100 வேணும்னா பாருங்கள், 20 வருஷம் ஆனால் கூட இன்னும் வரைக்கும் அந்த வண்டியில் ஷாக் அப்சர் சில பேர் ஓட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய பதிவு இது தான். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு கம்பெனியை நான் டாமினேட் பண்ணியோ குறை சொல்லியோ நான் பேச விரும்பல. ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 10 வருஷம்னா ஓடணும் இல்லைங்களா, 10-15 வருஷம்னா ஓடணும். ஆனால் ஓட மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி சில ஐட்டம்ஸு குவாலிட்டியாக நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா, நான் எந்த கம்பெனியை நான் குறை சொல்லி பேசல. என்னுடைய பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம்னா ஓடணும் இவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ண போகிறேன், டோட்டலாக ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ண போகிறேன். இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் அப்படின்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார் கஸ்டமரு. அவர் பில் கொடுக்க மறந்து போயிட்டார். நான் அதை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்த 6000 ரூபாயில் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் 10% லெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்குனால டிஸ்கவுண்ட் பண்ண வச்சுருக்கேன் நான் ஷோரூமில். ஓகேங்களா, எல்லாமே ஒரிஜினல் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன பண்ண போகிறேன்னா, கிளச் பிளேட் எல்லாம் பண்ணிவிட்டு செல்ஃப் மோட்டர் என்ன இஷ்யூ இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு இந்த வண்டி எப்படி நீட்டாக கஸ்டமர் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, அது ஒரு பதிவு வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து உங்கள் வண்டி டைம் டு டைம் சர்வீஸ் பண்ண போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சர்வீஸ் பண்ணாத மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிறையா இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், இந்த வண்டி எப்படி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோன்னு உங்களுக்கு ஒன்றுனா அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியுடைய கிளச்சு வந்து நான் கவர் கழட்டியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா
கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணலாம், பிக்கப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இஷ்யூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தம்பி, அதாவது என்னுடைய ஃப்ரெண்டுடைய அவங்க அக்கா பையன் ஆக்சுவலாக, ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுறாருனா ரெகுலராக சர்வீஸ் பண்ணியிருக்க மாட்டாரோ இல்லை ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாரோ தெரில. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், இந்த ஆயில் பாருங்கள், நான் டார்ச் போட்டு காமிக்கிறேன். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு வந்து 100 ml தான் வந்து எனக்கு ஷெட் ஆன் ஆகிருக்கு ஆயில். ஸோ இன்ஜினில் வந்து 100 ml ஆயில் தான் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 4-5 டேஸ் அவர் ரன் பண்ணியிருந்தாருன்னா டோட்டலாக இன்ஜின் வந்து சீஸ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டல் இன்ஜின் சீஸ் ஆகிருந்தால் 15,000 ஒரு 20,000 ரூபாய் கரிச்சு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ண போகாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். உங்கள் வண்டியில் வந்து ஒரு 1000 ரூபாய் கரிச்சானா கூட போகுது, டைம் டு டைம் ஆயில்ஸு, ஃபில்டரு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இப்போ வந்து ஸ்பேர் பார்ட்ஸுங்கெல்லாம் வந்து ரொம்ப ரேட்டாக இருக்குது. தயவுசெய்து 4 ஸ்ட்ரோக், அதாவது 4 ஸ்ட்ரோக்கில் வந்து BS4 இன்ஜின் வந்து லைஃப் லாங் எடுத்துன்னு போங்க. ஏன்னா இந்த மாதிரி BS4 இன்ஜின் போயிடுச்சுன்னா மறுபடியும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து என்னுடைய பதிவை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். உங்கள் டைம் டு டைம் வந்து ஆயில் செக் பண்ணி ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 1000 rupees வருங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த தம்பி வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 100 ml தான் எனக்கு ஷெட் டவுன் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிளச்சில் வந்து ட்ரையாக இருக்குது, ஆயிலே இல்லை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஓட்டக்கூடாது என்னுடைய பதிவு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இது எப்படி க்ளீனாக வாஷ் பண்ணி கிளச் போயிட்டு புதுசு போட்டு எப்படி நம்ம பண்ணி கொடுக்கலான்னு ஒரு பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. தயவுசெய்து சொல்கிறேன், நெக்லெக்ட் பண்ணாதீங்க வண்டியை மட்டும். BS4 இன்ஜின் ஒன்ஸு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதனால் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளச் பெல்லு ரிமூவ் பண்ணியாச்சு, ஓகேங்களா. கிளச் பெல்லு ரிமூவ் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஆயில் கம்மி இருந்தனால என்னாச்சுன்னா நம்மளுக்கு கிளச் பிளேட்டில் வந்து ஆயில் சர்க்குலேஷனே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு கிளச் பிளேட் நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், கிளச் பிளேட்லாம் தேஞ்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா. பாருங்கள் ஒரு மாதிரி ஃபுல்லாக அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா ஸ்டெப்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆயில் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா வித்தவுட் ஆயில் ட்ரை, அதாவது லெவல் கம்மியானனால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளச் பிளேட் ஃபுல்லாக எல்லாமே பர்ன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா இப்போது பாருங்கள், அங்கங்கே லைட்டாக ஆயில் இருக்குது. ஸோ கிளச் பிளேட் ஆயில் சர்க்குலேஷனே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டியில் வந்து ஆயில் இல்லாதனால கிளச் பிளேட் எல்லாமே பர்ன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து மேபி இந்த ஹப்பு கூட வந்து எனக்கு சீஸ் ஆகிருக்கு, என்கிட்ட இருக்குது ஒன்று. ஸோ அதை போடுறேன் நான், அவர் போட்டு அவருக்கு நான் இது பண்ணிடுறேன், பில் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டால் மறுபடியும் நான் டிவி ஷோரூம் ஓப்பன் பண்ணேன்னா 10 மணி ஆகிடும். ஸோ அதனால் என்னால் இப்போ அது இது பண்ண முடியாது. ஸோ வந்து கிளச் பிளேட் போட்டு கிளச்சு ஹப்பு என்கிட்ட இருக்குது, நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இந்த ஹப்பு புதுசு போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம பண்ணுறோன்னு பாருங்கள். தயவுசெய்து ஆயில் மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியெல்லாம் வச்சிங்கன்னா வண்டி வந்து நம்மளுக்கு 100 200 rupees 300 rupees ஆயில் வந்து பார்த்து இந்த மாதிரி நம்ம 1000 rupees கர்ச்சி பண்ணுற நிலைமையில் வந்துடும் தயவுசெய்து. அதனால வண்டிக்கு வந்து டைம் டு டைம் மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஒரு மேஜர் இஷ்யூ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலான்னு ஒரு பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், எப்படி கிளச் பிளேட் மாற்றுறோம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் பாருங்கள், நிஜமாக சொல்கிறேன், எவ்வளோ சீட்டிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நம்பின்னு நம்ம ஒரு கம்பெனி ஐட்டம்ஸ் வாங்குகிறோம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பாருங்கள், ஒரு 10 years எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி ஃபியூர் அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கிளச் பிளேட் எல்லாமே, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளச் பிளேட்டுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 914 ரூபா இந்த கிளச் பிளேட்டு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோங்க, 914 ரூபா. இந்த கவரை நான் ஓப்பன் பண்ணி உள்ள கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், மேக்கினோ பார்த்தீங்களா. இந்த மேக்கினோ கிளச் பிளேட்டு நம்ம அதே செப்பரேட்டாக நம்ம வெளியே வாங்கணுமா, இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக சொல்கிறேன், உண்மையான வார்த்தை. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 300 to 350 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க வாங்கி அவங்க கவரில் பேக் பண்ணி எவ்வளோ சீட்டிங் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ சீட்டிங் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிவிஎஸ் கம்பெனி பாருங்கள் எவ்வளோ வஸ்ட்டு பாருங்கள், புல்ஷிட். 914 ரூபா போட்டு இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண மாதிரி இந்த மேக்கினோ கம்பெனியை உள்ளே இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு நம்ம டிஸ்க்கு கழட்டியாச்சு, ஓகேங்களா, மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் பேடு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த டிஸ்க் பேடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு வந்து தேஞ்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ மோட்டாக இருக்குது, அப்படியே வந்து பாருங்கள் இங்கே லாஸ்ட் எண்டில் பாருங்கள் தேஞ்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் மோட்டாக இருக்குது, ஓகேங்களா. இந்த லைன் இருக்குது தெரியுங்களா, அதை தான் வந்து
டிஸ்க் பேடோடைய மேக்ஸிமம் பிரேக் ஷூடைய அந்த ஏரோ மார்க்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ தேஞ்சிருக்கு. அந்த ஏரோ மார்க் வந்து நான் புதுசுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புதுசு. இது எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 359 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த ஏரோ மார்க்கு புதுசில் எங்கே கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த புது பிரேக் ஷூ ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, புது பிரேக் ஷூ ஓப்பன் பண்ணியிருக்கு டிஸ்க் பேடு. இப்போ இந்த டிஸ்க் பேடில் உங்களுக்கு ஏரோ மார்க் பாருங்கள், தெரிஞ்சுங்களா, அங்கே ஒரு லைனு. ஸோ அதுதான் வந்து பிரேக் ஷூ வந்து தேஞ்சிச்சா இல்லையான்னு அங்கே ஒரு மார்க் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதே வந்து இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கம்பேர் பண்ணுங்கள் எவ்வளோ மோட்டாக இருக்குது பாருங்கள் டிஸ்க் பேடு. ஸோ நம்ம என்ன ஆகுனா இந்த டிஸ்க் பேடோட திக்னஸ் பாருங்கள், இதோடைய திக்னஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் டிஸ்க் பேட் எவ்வளோ தேஞ்சிருக்காதுன்னு. ஸோ இந்த மாதிரி தேய என்ன ஆகுனா நம்ம ஹப்பில் இருக்கிற இந்த மெட்டல் என்ன ஆகுனா அது தேயும். ஆல்ரெடி இங்கே தேஞ்சிருக்கு, பட் சேஃப் ஆயிடுச்சு. ஸோ அது தேர்னால என்னென்னா நம்மளுக்கு காஸ்ட் வந்து அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், 3000 மேலே வந்துடும். ஸோ அதனால் ரெகுலராக நீங்கள் டிஸ்க் பேட் வந்து அப்பப்போ செக் பண்ணி மாற்றுறது பெட்டர்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த கார்பன் புஷ் வந்து தேஞ்சி நம்மளுக்கு எவ்வளோ கார்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா எப்படி தேஞ்சி எல்லாமே கட் ஆகி இந்த ஆர்மேச்சரில் இருக்கிற எல்லாமே கார்பனுங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்பன் புஷ்ஷில் இருக்கிற எல்லாமே தேஞ்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓடி இந்த மாதிரி கார்பன் ஆகிடும். அப்போ வந்து செல்ஃப் மோட்ரு ஜாம் ஆகுறது, கான்டாக்ட் ஆகாத சில இஷ்யூங்கெல்லாம் வரும். அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஓகேங்களா, இது எப்படி க்ளீனாக வாஷ் பண்ணி எப்படி அப்டேட் பண்ணுறேன், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் மோட்டரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சர்வீஸ் பண்ணி பாருங்கள். செல்ஃப் அடிக்கிறேன். ஓகேங்களா, செல்ஃப் மோட்ரு பக்காவாகிடுச்சு, கார்பன் புஷ்ஷு மாற்றிருக்கு. ஓகே, வண்டி ரொம்ப அருமையாகிடுச்சு, எல்லாமே பக்காவாக சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஒரு 6000குள்ளே ஆயிருக்கு. வண்டி வந்து பக்காவாக வந்துச்சு, வண்டி டெலிவரி பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ, டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்ப்ளைண்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். See you, bye.